ஓம் நமச்சிவாய. அசோசியேட் சேனல் சார்பாக அவங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்றிருக்கிறேன். இன்னைக்கு நாம் மீன இலக்கணத்துக்கு மாரகாதிபதி யார், பாதகாதிபதி யாருங்கிறத நம்ம பார்க்கலாம். மீன இலக்கணம்ங்கிறது உபயலக்கணம்ங்கிற ஒரு அமைப்பை சேர்ந்தது. உபயலக்கணத்துக்கு 7-11க்குரிய கிரகம் மாரகாதிபதிகள். அதே மாதிரி 7ஆம் இடத்துக்குரிய அதிபதியை பாதகாதிபதி. இப்போ மாரகம் இல்லை மாரகாதிபதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். அதாவது மரணமோ இல்லை மரணத்துக்கு சமமான கஷ்டங்களையோ கொடுக்கக்கூடியதை தான் நம்ம மாரகம் இல்லை அந்த வீட்டுக்கு அதிபதியான கிரகத்தை மாரகாதிபதினு நம்ம சொல்கிறோம். இங்கே மீன இலக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்குரிய புதனே மாரகாதிபதிங்கிற ஒரு அமைப்பையும், அதே மாதிரி லாபத்தையும் விரயத்தையும் சொல்லக்கூடிய 11-12க்குரிய சனியே இவங்களுக்கு மாரகாதிபதிங்கிற அந்தஸ்தையும் அடைஞ்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களுக்கு மீன இலக்கணத்துக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய புதனும் 11ஆம் இடத்துக்குரிய சனியும் அவங்களுடைய திசையிலையோ இல்லை புத்தியிலையோ ஒன்று மரணமோ இல்லை மரணத்துக்கு சமமான கஷ்டங்களையோ கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இங்கே 11ஆம் இடம், அதாவது இவங்களுக்கு பாதகாதிபதினா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய அதிபதியான புதனே இவங்க பாதகம்ங்கிற ஒரு அமைப்பை ஏற்றுக்கிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதகம்னா என்ன அப்படின்னா, இப்போ புதன் அதனுடைய காரகத்துவம் இல்லை அது எந்த வீட்டுக்கு சொந்தக்காரனோ அந்த வீட்டுக்குரிய காரகத்துவத்தை ஒன்று கொடுத்து அதன் மூலிமா பாதிப்பை ஏற்படுத்தும், இல்லை கொடுக்காம அதன் மூலிமா பாதிப்பை ஏற்படுத்தும். இங்கே மீன இலக்கணத்துக்காரங்களுக்கு 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், 7ஆம் இடம்ங்கிறது அவங்களுடைய திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு இடம். இங்கே 4-7க்குரிய புதனே இவங்களுக்கு மாரகாதிபதி பாதகாதிபதிங்கிற ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மீன இலக்கணத்துக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரம் இல்லை உடல் நலம், அதே மாதிரி அவங்களுடைய திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய புதனே இவங்களுக்கு ஒன்று அதை கொடுத்து அதன் மூலிமா கஷ்டத்தை கொடுக்கலாம், இல்லை அதை கொடுக்காம அதன் மூலிமா கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி லாபத்தையும் விரயத்தையும், அதாவது வருமானத்தையும் செலவையும் சொல்லக்கூடிய சனியே இவங்களுக்கு மாரகாதிபதி, அதாவது மாரகத்தை சொல்லக்கூடிய அதை மாரகம்ங்கிறது அதை மரணம் மட்டுமே கிடையாது, மரணமோ மரணத்துக்கு சமமான கஷ்டங்களையோ இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக கொடுத்துடலாம். ஆக மீன இலக்கணத்துக்காரங்களுக்கு பொதுவாக புதன் சனி சேர்க்கை இருக்கவே கூடாது. அதாவது சனி நேரடியாக புதனை பார்க்குறதோ, இல்லை புதன் சனியை நேரடியாக பார்க்குறதோ, இல்லை புதனும் சனியும் ரொம்ப நெருக்கமான சேர்க்கை இருக்கிறதுங்கிறது இவங்களுக்கு வாழ்க்கையில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்திடும். அப்போ மாரகாதிபதி பாதகாதிபதி ஆன 2 கிரகங்களும் நெருங்கிய சேர்க்கையோ தொடர்போ இல்லாமல் இருக்கிறது நல்லது. மேலும் இவங்க மற்ற கிரகங்களுக்கு ரொம்ப நெருங்கிய சேர்க்கையிலேயே பார்வையிலே இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த கிரகத்துடைய காரகத்துவம், அதாவது அந்த கிரகத்துடைய பலன்களை கொடுக்கறதுலையும் இந்த கிரகங்கள் பாதிப்பை ஏற்படுத்திடும். முக்கியமாக இங்கே துர்ஸ்தானம் 6ஆம் இடத்துக்குரிய சூரியன் 8ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனோட நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடாது. அப்படின்னா மீன இலக்கணத்துக்காரங்களுக்கு புதனும் சனியும் சூரியனோடையோ சுக்கிரனோடையோ எக்காரணத்தை கொண்டு நெருங்கின தொடர்பு, அதாவது பார்வையிலையோ இல்லை சேர்க்கையாவோ இருக்கக்கூடாது. அதே போல் சனியும் புதனும் மற்ற கிரகங்கள், அதாவது மற்ற நல்ல ஸ்தானத்துக்குரிய கிரகங்களோடையும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த கிரகத்துடைய நெருங்கிய தொடர்பு இருந்தால் எந்த கிரகம் இந்த சனியோடைய புதனோடைய நெருங்கிய சேர்க்கையிலேயோ இல்லை பார்வையில இருக்கோ அதனுடைய பலனும் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டுரும். ஆக புதனும் சனியும் உங்களுக்கு நெருங்கின சேர்க்கை இல்லாமல், ரொம்ப மற்ற கிரகங்களுக்கு ரொம்ப நெருங்கிய சேர்க்கையோ இல்லை பார்வையோ இல்லாமல் இவங்களுக்கு நல்ல இடமான மீன லக்கணத்துக்கு லக்கணத்திலேருந்தோ லக்கணமோ இல்லை 2ஆம் இடமோ இல்லை 4ஆம் இடமோ இல்லை 5ஆம் இடமோ இல்லை இவங்களுக்கு 9ஆம் இடமோ இல்லை 10ஆம் இடத்துலையோ இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இருந்தால் அந்த மீன இலக்கணத்துக்காரங்களுக்கு அந்த புதனுடைய திசையிலையோ இல்லை சனியுடைய திசையிலையோ பெரிய அளவில் இவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தாமல் வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லபடியாக சந்தோஷமாகவே போயிடும். மேலும் இது போன்ற பல நல்ல பதிவுகளை வரக்கூடிய காலங்களில் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து எங்கள் அஸ்ட்ரோஸ்பியர் சேனலுக்கு உங்கள் ஆதரவை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.